6 பேர் சேர்த்து இந்த ஒஃபென்ஸு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்னேக் ஏற்பாடு பண்ணி அவங்களோட சொந்த ஃபாதருக்கு வந்து கடிச்ச வச்சிட்டாங்க. இன்சூரன்ஸில் நிறைய லாபம் வரும்னு சொல்லி இந்த டோட்டல் பிளான் பண்ணி ஒரு ஆக்சிடென்டல் ஸ்னேக் பைட் ஆன இன்சிடெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னொரு கோப்ரா ஸ்னேக் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணாங்க சேம் ஒஃபென்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ வந்து டிசீஸ் ஒன்றும் ஆகலை. டோட்டல் இன்சூரன்ஸ் இஸ் இன் crores, more than 3 crores. 3 crores. அந்த ரூம் வரை கொண்டு போயிட்டாங்க. பக்கத்தில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே அந்த பாம்பு வந்து கில் பண்ணிட்டாங்க. அக்யூஸ்ட் என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா தட் ஆமாம் இது ஸ்னேக் பைட் கிடையாது, இது வந்து ஒரு கோல்டு பிளட்டட் ஒரு பிளான்டு மர்டர் கேஸ். கொதட்டூர்பேட்டையில் பாம்பு கடித்து பள்ளி ஆய்வக உதவியாளர் இறந்த வழக்கில் அதிர்ச்சி திருப்பம். ரூபாய் 3 கோடி இன்சூரன்ஸ் பணத்திற்காகவும் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டும் தூங்கிக் கொண்டிருந்த தந்தை கழுத்தில் கட்டுவிரியன் பாம்பால் கடிக்க வைத்து கொலை செய்த மகன்கள். உடந்தையாக இருந்த 4 பேர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துரிதமாக செயல்பட்டு மகன்களை பிடித்த SIT போலீசாருக்கும் மாவட்ட SP-க்கும் குவியும் பாராட்டுகள். தந்தையை அரசு வேலைக்காகவும் இன்சூரன்ஸ் பணத்திற்காக பெற்ற மகன்களை இப்படி செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 22 அக்டோபர் தேதி கொடட்டூர்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த கம்ப்ளைண்ட்டில் ஒருத்தர் திரு கணேசன் சொல்லி இங்கே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவர் வந்து ஸ்னேக் பைட்டில் இறந்துட்டாங்க, பாம்பு கிடச்சி இறந்துட்டாங்க சொல்லி நமக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. கேஸ் வாஸ் ரெஜிஸ்டர்ட். ஒரு 194 BNSS செக்ஷனில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதோ, லீகல் ஆக்ஷன் என்னென்ன எடுக்கணுமோ அது இன்வெஸ்டிகேஷன் படி லோக்கல் ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுத்தாங்க. இது விசாரிக்க நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த கன்சர்ன்டு டிசீஸ்டு கிட்ட நிறைய இன்சூரன்ஸ் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரோட ஃபேமிலியில் ஒரு 11 இன்சூரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதில் 4 இன்சூரன்ஸ் இவரோட பேரில் இருந்தது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்சோ நம்ம சீனியர் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ரெஸ்பெக்டட் IG நார்ஜோன் திரு ஆஸ்ராகர் சாருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வச்சினாங்க. தட் இந்த மாதிரி ஒரு கேஸில் ஒரு இறந்த நபருக்கு இத்தனையும் இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் சில அவங்க சஸ்பிஷன் ரேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் படி நமக்கு இங்கே நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனோட ப்ரோக்ரஸ் படி ஒரு SIT கண்டக்ட் பண்ணோம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த SIT வாஸ் லெட் பை DSP திருமதி ஜெயஸ்ரீ, இன்ஸ்பெக்டர் பாதிர்வேட் திருமதி கஸ்தூரி அண்ட் இன்ஸ்பெக்டர் தங்கதுராய் ஆஃப் கொடட்டூர்பேட். அதில் SIஸும் இருந்தாங்க, SI மாரிமுத்து அண்ட் SI முரளி along with 4 other constables. ஸோ இந்த SIT இந்த டெடிகேட்டடாக இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு புலன் விசாரணை செய்கிறதுக்காக கன்ஸ்டிடியூட் பண்ணோம். லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக இவங்க கண்டினியூஸ் இன்வெஸ்டிகேஷனில் மெட்டிகுலஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நிறைய ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸு, செல்ஃபோன் டாக்குமெண்ட்ஸு அண்ட் அதர் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சில அக்யூஸ்டு பிடிச்சாங்க. அந்த அக்யூஸ்டு என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா தட் ஆமாம் இது ஸ்னேக் பைட் கிடையாது, இது வந்து ஒரு கோல்டு பிளட்டட் ஒரு பிளான்டு மர்டர் கேஸ். டிசீஸ்டு திரு கணேசனுக்கு 2 சன்ஸ் இருக்கிறாங்க, மோகன்ராஜ் அண்ட் ஹரிஹரன். அவங்க 2 பேர் அலாங் வித் அவங்களோட சில அசோசியேட்ஸ் டோட்டல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சேர்த்து இந்த ஒஃபென்ஸு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்னேக் ஏற்பாடு பண்ணி அவங்களோட சொந்த ஃபாதருக்கு வந்து கடிச்ச வச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இன்சூரன்ஸில் நிறைய லாபம் வரும்னு சொல்லி இந்த டோட்டல் பிளான் பண்ணி ஒரு ஆக்சிடென்டல் ஸ்னேக் பைட் ஆன இன்சிடெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் டியூ டு தி மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் டன் பை தி SITயோட மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்னால இது நமக்கு மர்டர்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 6 பேருமே செக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு இருக்குது. டோட்டல் இன்சூரன்ஸ் அமௌண்ட் எத்தனை பேர் சார்? மொத்தம் 6 மெம்பர்ஸ். இதுவரை 6 பேர் வந்து நம்ம அரெஸ்ட். டோட்டல் இன்சூரன்ஸ் அமௌண்ட் சார்
மோகன் ராஜ், ஹரிஹரன், பாலாஜி, பிரசாந்த், தினகரன் அண்ட் நவீன் குமார். இவங்க ஒரு 1 வீக் முன்னாடியே நமக்கு வந்து இன்னொரு கோப்ரா ஸ்னேக் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணாங்க சேம் ஒஃபென்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ வந்து டிசீஸ் ஒன்றும் ஆகலை. திருப்பி 1 வீக் கழிச்சு இதே மாதிரி பிளான் பண்ணாங்க. கீழே மாடியில் வந்து டிசீஸ் மட்டும் படுத்திருந்தார். அந்த சமயத்தில் நைட் டைம் அவங்களோட சொந்த பசங்க 2 பேர், ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்க, ஒருத்தர் வந்து வெளியே இருந்து சில அசோசியேட்ஸ் மூலமாக அந்த ஒரு ஸ்னேக் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு அவங்களோட வீட்டிலவே இந்த சம்பவம் ஏற்பாடு பண்ண வச்சிட்டாங்க. டோட்டல் இன்சூரன்ஸ் இஸ் இன் crores, more than 3 crores. 3 crores. ஸோ இவர் ஒரு சாதாரணமாக ஒரு லேப் அசிஸ்டன்ட் நார்மல் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடிய ஆள் இத்தனை இன்சூரன்ஸ் எப்படி வாங்கியிருக்காங்க என்கிறது எங்களுக்கும் டவுட் வந்தது. பார்த்தா வந்து ஸ்னேக் பைட், ஆனால் பின்னால் இந்த லெவலுக்கு பிளானிங் இருந்தது என்கிறது இன்சூரன்ஸ் அவரே போடுறாரா இல்லை பசங்க போடுறாங்க? ஸ்னேக். ஓகே. how many insurance company are claiming the மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. டோட்டல் அவங்களோட ஃபேமிலியில் 11 இன்சூரன்ஸ். அதில் 4 வந்து இவங்களோட சொந்த பேரில் இருக்கு. அந்த 4 வந்து 3 crores சார். 3 crores ஆமாம். அந்த 4மே ஆமாம். அதில் டேர்ம் இன்சூரன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 3 crores. பேர் யாரைతే செக்யூர் பண்ணாங்களோ அதில் ஒருத்தர் அவர் கொஞ்சம் ஸ்னேக் ஹேண்ட்லிங் பற்றி நல்ல ஐடியா இருக்குது. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். இந்த விதமான ஒரு 3 feet ஒரு 3 அடி கிட்டத்தட்ட ஸ்னேக் அவங்க கொண்டு வந்தாங்க. அண்ட் ஈவன் பைட் பண்ணும்போது எங்கே கிடைச்சா வந்து கண்டிப்பாக டெத் ஆகிடுமோ அது பார்த்துட்டு நெக்கு கிட்ட கடிச்சு வச்சிட்டாங்க. அந்த ரூம் வரை கொண்டு போயிட்டாங்க. பக்கத்தில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே அந்த பாம்பு வந்து கில் பண்ணிட்டாங்க. அங்கேயே அடிச்சிட்டாங்க. அங்கேயே அடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் போகும்போது அது ஒரு சாதாரணமான ஸ்னேக் பைட் இன்சிடென்ட் மாதிரி ஸ்டார்டிங்கில் போலீஸும் நினைச்சாங்க. பட் அதுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷனில் இது எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் అయితే அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுலேயே கொஞ்சம் டிலே இருந்தது. ஸோ எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அங்கேருந்தே டவுட் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்கப்புறம் இன்டிமேஷன் வந்தது. நமக்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. அவங்களோட பசங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஸ்னேக் பைட் டெத் மாதிரி நாங்களும் நினச்சிட்டு கொண்டு போனோம். பட் இது எல்லாமே விசாரணை பண்ண பிறகு இந்த மாதிரி தெரியும். அவங்க ரெஸ்பெக்டட் ஐஜி சாருக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வச்சுனாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் நம்ம ரிவ்யூ பண்ணதில் தட் இது டீட்டெயில்டு விசாரணைக்காக ஒரு எஸ்ஐடி ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் அண்ட் சம் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆர் நீடட். அது பிளான் பண்ணி எஸ்ஐடி ஒரு கன்ஸ்டிடியூட் பண்ணி ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணணும். இன்சூரன்ஸ் இதில் ஒரு ஸ்டேக் ஹோல்டர். ஏன்னா ஒருவேளை இன்சூரன்ஸ் இதில் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனால் இந்த கேஸில் என்ன விசாரணை வருதோ அதுபடி இன்சூரன்ஸ்க்கு ப்ராஃபிட்டோ லாஸோ ஆகும். ஏன்னா அவங்க தான் அந்த பணம் தரணும். ஸோ அவங்க இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனில் தேவர் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவங்க சில சஸ்பிஷன்ஸ் ரேஸ் பண்ணாங்க, சில சஸ்பிஷன் நம்ம ரேஸ் பண்ணோம். அது பேஸ் படி வி ஹேவ் அந்த 11 இன்சூரன்ஸ்க்குமே இவர் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவர் பேரில் இருக்கிற 4 இன்சூரன்ஸ் வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. அதில் ஒரு இன்சூரன்ஸ் ஐ திங்க் இஸ் பேக். ஒரு இன்சூரன்ஸ் கொஞ்சம் லாங் டைமாக வந்துட்டு இருக்குது. ரிமைனிங் 2-3 இன்சூரன்ஸ் லாஸ்ட் 6 months அவர் வாங்கிட்டாங்க. 6 மாசத்துலயே பேமெண்ட் கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல. இல்லை பேமெண்ட் சில பேமெண்ட் மந்த்லி பேமெண்ட் பண்ணாங்க, சில மந்த்லி பேமெண்ட்ஸ் பண்ணாங்க. பட் இன்சூரன்ஸ் இஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நமக்கு ப்ரீமியம் கட்ட தேவை இருக்காது அண்ட் நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.